பணிதுவும் கருணை செல்வேனே கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி செல்வமும் அருளன்றி ஜெகத்தினில் ஏது செல்வமும் அருளன்றி ஜெகத்தினில் ஏது திகழும் அறிவிலார்க்கு நிலை புரியாது திகழும் அறிவிலார்க்கு நிலை புரியாது பல்வகை புகழ் மறை பகிர் மொழி மாது பாரதினி கிடைக்கும் பாரங்கள் மீது பாரதினி கிடைக்கும் பாரங்கள் மீது கல்விக்குரிய கலைவாணி என்ன கடனடி பணியும் கருணை செய்வாடி கல்விக்குரிய கலைவாணி இயலிசை நாடகம் என்னும் தமிழ் விரிவாய் இருப்பது எவ்விதம் என்பதை புரிவாய் இயலிசை நாடகம் என்னும் தமிழ் விரைவாய் இருப்பது எவ்விதம் என்பதை தயவு செய்து உயர்வித்தை தந்தருள் புரிவாய் உயர்வித்தை தந்தருள் புரிவாய் அருணம் இது உந்தன் அருள்மலை பொழிவாய் அருணங்கள் இதன் உந்தன் அருள்மலை பொழிவாய் அருணம் இது உந்தன் அருள்மலை பொழிவாய் கல்விக்குரிய கலைவாணி உந்தன் கடலேறி பணிதுவும் கருணை செப்பேனி கல்விக்குரிய கலைவாணி கும்பநக்கீரர் ஞான சம்பந்தரோடு குலவிய நாள் புரோட்ட கூத்தர்தனோடு கும்பநக்கீரர் ஞான சம்பந்தனோடு குலவிய நாள் புரோட்ட கூத்தர்தனோடு கம்பனமையான மேகமும் பாடும் கவிமணி உணதருள் ககனம் கொண்டாடும் கவிமணி உணதருள் ககனம் கொண்டாடும் கவிமணி உணதருள் ககனம் கொண்டாடும் கல்விக்குரிய கலைவாணி உந்தன் கடலறி பணிதுவும் கருணை செப்பேனி கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி நடந்தருவாய் என் தாயே நீராட்சி வாழ்வில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா நடந்தருவாய் என் தாயே நீராட்சி வாழ்வில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா நடந்தருவாய் என் தாயே நீராட்சி சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் அம்மா அம்மா சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சாரீரம் வளம் பெறும் இனிமையும் சேரும் சாரீரம் வளம் பெறும் இனிமையும் சேரும் நலம் தருவாய் என் தாயே நீராட்சி மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் கன்னித்தமிழ் தேனே கருணை புரிவாய் அம்மா அம்மா கன்னித்தமிழ் தேனே கருணை புரிவாய் கடைக்கண் பாராய் தேவி மீனாட்சி கடைக்கண் பாராய் தேவி மீனாட்சி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி உடலில் உறுதி இசைக்க வேண்டும் ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும் உடலில் உறுதி இசைக்க வேண்டும் ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும் மாணவன் சோதரி உமாமகேஸ்வரி மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உனை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி அம்மா
தந்தர தந்தன்னா தந்தர தந்தர தன்ன தந்தர தந்தர தன்ன தந்தர தந்தர தன்ன அம்மன் கோயில் கிழக்காடே அன்னவயல் மேற்காடே அம்மன் கோயில் கிழக்காடே அன்னவயல் மேற்காடே நம்ம ஊரு நடுவாடே நிற்குதடி அடியே நாட்டு சரணம் கண்டு சொட்டுதடி அம்மன் கோயில் கிழக்காடே அன்னவயல் மேற்காடே நம்ம ஊரு நடுவாடே நிற்குதடி அடியே நாட்டு சரணம் கண்டு சொட்டுதடி வாசையிலே தூக்கணாம் குருவி எல்லாம் தானறிஞ்ச வாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மடையை திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும் மடையை திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும் வானம் பார்த்து நிற்கும் மஞ்சக்காணி விளைஞ்சு வரும் அம்மன் கோயில் கிழக்காடே அன்னவயல் மேற்காடே நம்ம ஊரு நடுவாடே நிற்குதடி அடியே நாட்டு சரணம் கண்டு சொக்குதடி தந்தன தந்தன தன்னா தந்தன தன்னா தந்தானா தான தன்னா தந்தா தந்தன 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 அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாளே அம்மன் கோயில் கிழக்காடே அன்னவயல் மேற்காடே நம்ம ஊரு நடுவாளே நிற்குதடி அடியே நாட்டு சரணம் கண்டு சொக்குதடி அடியே நாட்டு சரணம் கண்டு சொக்குதடி 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 வணக்கம் தந்துட்டேன் வந்துட்டேன் கூடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் கோமலி வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் கூடி இருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் கூடி இருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் செந்தமிழ்நாட்டின் இசைக்கூட்டி செந்தமிழ்நாட்டின் இசைக்கூட்டி பல 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 கதை சொல்லி பல கதை சொல்லி பாட்டுடன் நாடகம் பார்த்திடுங்க பாட்டுடன் நாடகம் பார்த்திடுங்க கூடி இருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் கூடி இருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் அப்பப்பா 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 அரசியல் ஏதும் தெரியாது அரசியல் ஏதும் தெரியாது அரசியல் எதுவும் தெரியாது அரசியல் எதுவும் தெரியாது அதிலே தொடர்பு கிடையாது அதிலே தொடர்பு கிடையாது நாடகம் நடிக்கிற எங்களுக்கு நாடகம் நடிக்கிற எங்களுக்கு நாட்டில எல்லோரும் வேணுமுங்க நாட்டில எல்லோரும் வேணுமுங்க கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் ஏறப்பப்பா 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 கொள்ளையடி பொருள் அடிக்கட்டும் கொள்ளையடி போர் அடிக்கட்டும் கொள்ளை அடிப்பவர்கள் அடிக்கட்டும் கொள்ளை அடிப்போர் அடிக்கட்டும் கூட்டுக்களவாணி சேரட்டும் கூட்டுக்களவாணி சேரட்டும் தண்ணிய போட்டு ஆடட்டும் தண்ணிய போட்டு ஆடட்டும் சரக்க போட்டு ஆடட்டும் சரக்க போட்டு ஆடட்டும் கூண்டோடு கைலாசம் போகட்டும் கூண்டோடு கைலாசம் போகட்டும் எனக்கு இருப்பது அதனாலே எனக்கு இருப்பது எதனாலே எங்கள் வாழ்க்கை கலையாளே எங்கள் வாழ்க்கை கலையாளே கோமலி வந்துட்டு கூத்தாட வந்துட்டு கூடி இருக்க உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் வணக்கம் தந்துட்டேன் 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 அம்புடுதேன். அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிய பெருமக்களே, இனதரமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம்
ஆமாம், ஸ்ரீ முருகன் ஆடியோஸ் பழைய நெடுவயல் உரிமையாளர் முருகன் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் பொன்னி ஸ்டுடியோவா பொன்னி ஸ்டுடியோ யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் பாசமிகு அன்பு சகோதரர் எஸ் பழனியப்பன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகத வணக்கம் 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 எல்லாத்துக்கும் வணக்கம். நாடகம் நல்லபடியாக ஆரம்பிச்சாச்சு, கூட்டமும் நல்ல சிறப்பாக கூடியாச்சு. நல்ல சிறப்பான கூட்டம். இந்த கூட்டம் போதாது, இதை வச்சு நாங்கள் வீடியோ வச்சு விட மாட்டேன். நீ சும்மா இருந்தாலே விட மாட்டேன். 10 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம அதே தொழில் தான் பண்ண போறோம். 10,000 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம அதே தொழில் தான் பண்ண போறோம். நம்ம பண்ற தொழில குறை இருக்காது. அதே மாதிரி உங்க ரசிப்புத்தன்மையிலும் குறை இருக்கக்கூடாது. நாடகத்தை எந்த அளவுக்கு நீங்க ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக தொழில் பண்ண முடியும். இப்போ இந்த கூட்டத்தில் 3 பங்கா பிரிஞ்சு உட்காந்துருக்காங்க. என்னன்னு சொல்றீங்க? இந்த கடைசியில் உட்காந்துருக்காங்கல்ல தாய்மார்கள் பூரா. ஆமா, அவங்க பூரா பப்பன் டான்ஸ் பார்க்குற குரூப். உங்களை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்களா? பப்பன் டான்ஸை பார்த்த உடனே பாயை சுருட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிருங்க. அது ஒரு குரூப். இந்த இங்கே உட்காந்துருக்காங்கல்ல, ஆமா, இந்த குரூப் பூரா வள்ளியை பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கிற குரூப். சரி, இங்கிட்ட உட்காந்துருக்காங்கல்ல குரூப், இது பூரா நாரதரை பார்க்கக்கூடிய குரூப். இந்த முன்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க பெரியவங்க, இவங்க தான் கடைசி வரைக்கும் முருகனை பார்க்கணுங்கிறதுக்காக உட்காந்துருக்கிற குரூப். பழைய வண்டி இது எப்பயுமே நகலாது, விடுற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஊர்ல ஆண்கள் விட பெண்கள் கூட்டம் அதிகமாக உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் அடி வயிற்றுல புளிய கரைக்குது. என்னனே ஏனே சந்தோஷமா தான் இருக்கு, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன் பயப்படுற? ஆமா, நல்ல சந்தோஷமா உட்கார்ந்து நாடகத்தை பார்ப்பாங்க. சரி, இந்த பப்பன் டான்ஸ் முடிஞ்சோடனே கூட்டம் கூட்டமா எந்திரிச்சு போவாங்க. ஏன் தியாகம் போறாங்களா? அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம ஆண்களுக்கு ஒரு ஆளுக்கு தூக்கம் வந்துருச்சு வைங்களேன். சரி, இங்க இருங்க, அங்க ஒரு நாடகம் நடக்குது. ஏத்தா தங்கச்சி, இந்த அந்த ஆத்தா தங்கச்சி, அங்கிட்டு திரும்பி உட்காரு. ஏத்தா நாடகம் இங்கிட்டு நடக்குதா அங்கிட்டு நடக்குதாத்தா? இப்படி திரும்பி உட்காருத்தா, அப்படி திரும்பி உட்காருத்தா. வந்தேன்னா காற்றை கடிச்சே விடிய மாத்துக்க. ஆமா, இந்த இங்கே அங்கிட்டு வேறு அங்கிட்டு உட்காந்துருக்கு. அங்கே ஒரு கூட்டம் போட்டிருக்கே எவ்வளோ இருக்குது. இங்கிட்டு திரும்புங்கத்தா, வண்டி எப்படி திருப்புங்க, யூட்டர்ன் பண்ணுங்க. ஏன் என் முகர கட்டியை பார்க்க பிடிக்கலையோ? ஆமாவா, நம்ம இப்போ ஏவி விடுறா போய் உலகாரப்பாவே. அப்படி உட்காந்து பார்த்தா தானே நாடகம் நல்லா இருக்கும். இப்போ டெய்லி பார்க்கலடா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்குறாங்க. அவன் பார்க்குறானா உங்களை? நீ பார்க்குறதுக்கு நான் என்ன செய்ய? எதுக்கு வேறு முகத்தையா மாற்றிட்டு வர முடியும்? சலிச்சு போச்சா அவனுக்கு? இப்போ ஆண்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், திடீர்னு தூக்கம் வந்துடும். அவங்க என்ன செய்வாங்க? லவக்கு நின்றுச்சு என்ன எப்பா, ஏய் காலையில் வேலைக்கு போகணும். சரி, நீ உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு வா, நான் வீட்டுக்கு போய் தூங்குறேன் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருக்கால நாடகம் பார்க்க சொல்லி விட்டு இவர் வீட்டுக்கு போவார். இடைஞ்செல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் தாய்மார்கள் அப்படி கிடையாது. ஒரு ஆளுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கால சுரண்டது, அடியே இருளாயே தூக்கம் வருதுடி வாடி வீட்டுக்கு போவான்னு. உடனே அந்த ஆத்தா, இருடி காமாட்சி வரேன்னா இரு அவளையும் கூப்பிட்றேன். அடியே காமாட்சி இருளாக்கி தூக்கம் வந்துருச்சேன் வா போவா. அடுத்த பக்கத்தில் இருடி மூக்காயி இந்த பப்பன்கார பொம்பளை வேஷம் போட்டு வருவேன், அவனை பார்த்துட்டு போவேன். ஆமாம் பப்பன்கார வரேன் மசித்தை பிடுங்குறியான், நீ முதல் கிளம்புங்கடி அப்படின்னு சொல்லி 10 பேர் குரூப்பாக சேர்ந்து கிளம்பிடுறது. விஷயத்தை யாரும் எந்திரிச்சு போகிறாது. என்னை பற்றி ஆத்தா நல்லா இருப்பிய, நாடகம் போடுறது உங்களுக்கு ஆத்தியம் போடுறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் சாமிக்காக நாடகம் போடுறது சும்மா ஒரு 25% தான். ஆனால் 75% உங்களுக்காக தான் நாடகமே போடுறாங்க. இப்போ பக்கத்தூரில் ஒரு நாடகம் நடக்குதுன்னு வைங்களேன், நம்ம ஊர் இளைஞர்கள் பெரியவங்களாம் பார்ப்பாங்க. ஏய் பக்கத்தூரில் ஒரு 2 கிலோமீட்டர் நாடகம்யா, வண்டி எடுங்கயா அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போய் பக்கத்தூரில் போய் நாடகத்தை பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆமாம், நம்ம தாய்மார்கள் பக்கத்தூரில் போய் நாடகம் பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால் நம்ம ஊர் முக்கியஸ்தர்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்போ நம்ம ஊர் பொம்பளை ஆளுங்க பக்கத்தூரில் போய் நாடகம் பார்க்க முடியல, அதனால் எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல நம்ம ஊரில் நாடகம் போடணும் அப்படின்னு சொல்லி காசுன்னு பார்க்காம பணம்னு பார்க்காம நாடகத்தை வச்சுருக்காங்க. நான் யாருக்காக? பெண்கள் உங்களுக்காக. அப்போ விடுற வரைக்கும் நாடகத்தை உட்காந்து பார்க்குறது யாரு? நீங்கள் தான் உட்காந்து பார்க்கணும். அதனால் நாடகத்தை உட்காந்து நல்லா ரசிங்க. ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு பெரிய போதை எதுன்னா அந்த கைதட்டு தான் எங்களுக்கு பெரிய போதை. நல்ல கைதட்டி சந்தோஷமாக உட்காருங்க, சந்தோஷமாக கைதட்டுங்க. அறா விஷயம் சும்மா கைதட்டுங்க தா, ஊரில் கட்டுப்பாடா கை தட்டக்கூடாதுன்னு. நல்ல சந்தோஷமாக கைதட்டி உட்காந்து நல்லா ரசிங்க. ஆமாம் கட்டுப்பாடா. ஏன் கைதட்ட சொல்கிறேன்னா, திரையுலகத்தில் நடிக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கிடைக்காத வரப்பிரசாதம் நாடக கலைஞர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ எத்தனையோ கோடி சம்பளம் வாங்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டாராக இருக்கட்டும், சினிமாவில் நடிக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க திரையில தான் நடிப்பாங்க.
அப்படி அவங்க திரையில நடிக்கும் பொழுது ரசிகர்கள் எல்லாரும் கை தட்டுவாங்க. அப்படி என்னதான் கை தட்டினாலும் வெளியே கேட்க போகுதா? கேட்காது. எங்களது கோலார் குரூப்ஸ் அன்பு நண்பர்கள் சார்பாக என்னை வாழ்த்தி ரூபாய் 200 பொற்காசுகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். பேர் தான் கோலார் குரூப்ஸு, ஆனால் நல்ல குரூப்ஸ் தான், யாருக்கும் இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, நடிகத வணக்கம். அப்போ இந்த திரையுலகத்தில் சினிமாவில் நடிக்கும் பொழுது ரசிகர்கள் கைதட்டும் போது அவங்களுக்கு கேட்காது, ஏன்னா அவங்க நடிக்கிறது திரையில். ஆனால் நாடக கலைஞர்கள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய குடுப்பனை பார்த்தீங்களா? நீங்கள் கைதட்டுறதை எங்களால் கேட்க முடியுது, ரசிக்கிறத கண்ணால் பார்க்க முடியுது. இதை விட நாடக கலைஞர்களுக்கு ஒரு குடுப்பனை வேணுமா? அதனால் நல்ல சோறா நல்ல கைதட்டி உட்காந்து நாடகத்தை ரசிங்க. பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, இல்லை பேச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னா கைதட்டுங்க. மொத்தமா பிடிக்கலையா மண்ணை வாரி தூத்துங்க. பாப்பா அப்படியா சொல்றது? வேற என்ன பண்ண சொல்றீங்க? எதையாவது ஒண்ணு செய்யணுமா இல்லையா? கை தட்டுவாங்கனே. அதனால அமைதியா இருந்த நாடகத்தை ரசிங்க, நாடகத்தை நாடகமா பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பலவித கண்ணோட்டத்தில் உட்கார்ந்து நாடகத்தை பார்ப்பாங்க. ஆமா, சில பேர் சினிமா பார்க்குற கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்ப்பாங்க, சில பேர் ஆடலும் பாடலும் பார்க்குற கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்ப்பாங்க. அந்த கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்த்தா நாடகம் நல்லா இருக்குமா? நாடகம் பார்க்குற கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்க்கணும். அது எப்படிப்பா? நாடகம் பார்க்குற கண்ணோட்டம்னு ஒன்று இருக்காயா? நாங்கள் அப்படிதாயா உட்காந்து நாடகத்தை பார்க்குறோம் அப்படி நீங்கள் நினைப்பிய? அப்படி கிடையாது. நாடகம் பார்க்குற கண்ணோட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க? ஒரு 500 கோடி 400 கோடி செலவு பண்ணி படத்தை எடுப்பாங்க. கண்டிப்பா. அப்ப அந்த படத்துல எதை வேணாலும் செய்வாங்க. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் திட்டின்னு மலையை காட்டுவாங்க, திட்டின்னு முழுங்க முடியாதுடா, மடுவை காட்டுவாங்க. அதெல்லாம் நாங்க காட்ட முடியாதுப்பா. சரி, நாங்க காட்டுறது இந்த படுதா மட்டும்தான். ஆமா, இந்த படுதாவை தூக்கி பார்த்தீங்கன்னா நாங்க வேஷம் போடுற மூஞ்சி தான் தெரியும். கண்டிப்பா, வேற ஒன்றும் தெரியாது. இதை வச்சுதான் எங்களுக்கு பொழப்பு ஓடுது. இப்ப நந்தவனத்துல வந்து வள்ளி வேஷம் போறவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இங்கே பறவைகள் எல்லாம் பறந்து கொண்டு இருக்கின்றது, பறவைகளை விரட்ட வேண்டும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சரி, லவக்குன்னு ஒரு ஆள் கூட்டத்துக்குள்ள எந்திரிச்சு, ஏண்டா நக்கல் மிஷர் பண்ணுறீங்களாடா? ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா எனக்கு இழுச்சா போய் மாதிரி தெரியுதா? ஏண்டா கலையரங்கத்துக்குள்ளே 1 மணிக்கு பறவை பறக்குதுங்களே, எங்கடா பறவை பறக்குது? அப்பெல்லாம் கேட்டுப்படாதீங்க. அப்புறம் பறவை பறக்குது நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் நினச்சிக்கிறணும், பறவை பறக்குது போல நினச்சிக்கிறணும். அதே மாதிரி யானை வருதுன்னு சொல்லுவோம், லவக்குன்னு எந்திரிச்சு ஓடிடாதீங்க. யானை வருதுன்னு நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் நினச்சிக்கிறணும், ஓ யானை வருது போல நினச்சிக்கிறணும். சரி, மயில் ஆடுதுன்னு சொல்லுவோம், குயில் பறக்குதுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டாச்சா நாடகம் நல்லாயிருக்கும். இதுக்குன்னு தனியாக ஒரு வண்டியை பிடிச்சி மானு மயில் யானை எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் என்ன சர்க்கஸை காட்ட முடியும்? அதை கூட காட்டுங்கன்ற உள்ளதுக்கே இடம் பத்தலை, நீ அதை வேற கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு எங்கிட்ட நிப்பாட்டுறது? அதே மாதிரி நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் எனது பாசமிகு அன்பு சகோதரர் பழனியப்பன் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு நம்ம ஊருக்காரவங்க, தம்பி பழனியப்பா இங்க வாப்பா, நேற்று நாடகம் அடேங்கப்பா சூப்பர்யா சூப்பர்யா, நேற்று வந்த பிள்ளைய பூரா நல்ல தொழில் பண்ணாங்கய்யா, நல்லா அழகா இருந்துச்சு, அற்புதமா இருந்துச்சு. எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் நாடகம் அற்புதமா இருந்துச்சியா. அதை விட தம்பி பப்புன்னு சூர்யா மேடையில நாடகத்தை இப்படிதான் பார்க்கணும்னு அழகா எடுத்து சொன்னார் பாரு, அழகா சொன்னாரியா. மயில் ஆளுது நாங்க சொல்லுவோம், நீங்க நினைச்சுக்கிறணும், அழகா புரிய வச்சாரியா. யானை வருதுன்னு நாங்க சொல்லுவோம், நீங்க நினைச்சுக்கிறணும், சூப்பரா சொன்னாரியா. அதே மாதிரி நாங்களும் காசை கொடுத்துட்டோம்னு சொல்லுவோம், நீயும் காசை வாங்கிட்டே நினைச்சு ஊர் பக்கம் போகணும்னு சொல்லிவிடாதீங்கப்போ. காலையில் வட்டி கட்டணும், சீட்டு கட்டணும், நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஆக்கமும் மூக்கமும் அளித்து இந்த நாடகத்தை நல்லபடியாக கொண்டு செலுத்தணும். அதனால வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. திரள் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க, தயவு செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. திரள் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க, உங்களுக்கு ஈடுகளை உலகத்திலே யாரும் இல்லைங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. கூட்டத்திலே கூச்சல்களும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது. கூட்டத்திலே கூச்சல்களும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது. அங்க இங்க விரல விட்டு நோண்ட கூடாது, அது என்னனே அங்க இங்க விரல விட்டு நோண்ட கூடாது. கூட்டத்திலே கலக கத்திரி பண்ணக்கூடாது, அமைதியாக நாடகத்தை
காக்க வேணுங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க அம்மா தாய புண்ணியவதியே சொல்லுற கேளுங்க ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க அம்மா தாய புண்ணியவதியே சொல்லுறேன் கேளுங்க ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க விடிகு வரை நாடகத்தை பார்க்க வேணுங்க அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க இந்த 4 பேர் இல்லைன்னா எங்களால் வண்டி ஓட்ட முடியாது ஒரு பாட்டு பாடணும்னா இசைக்கலைஞர்கள் 4 பேர் வேணும் ஏன்னா இசையால் வசமாகாத இதயம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதும் இசைதான் செத்து சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகிற வரைக்கும் இசைதான் இசை இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது பிறந்த குழந்தை தூங்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்க தாலாட்டுங்கிற ஒரு பாட்டு பாடினா தான் அந்த குழந்தை தூங்கும் ஆராரோ ஆரிராரோ அதெல்லாம் தாலாட்டு பாடுறாங்க இப்போ எங்க தாலாட்டெல்லாம் பாடுறாங்க என் தங்க மயில என் குஞ்சு மயில செல்ல கொடுக்குறேன்னா சமத்தா தூங்குவீங்களா அப்படின்னு சொல்லி குழந்தைய அப்படி தூங்க வைக்கிறாங்க முதல்லாம் தாலாட்டு பாட்டு பாடி அந்த குழந்தைய தூங்க வச்சு அழகு பார்ப்பாங்க அந்த காலத்தில் அதே மாதிரி ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் கடைசியில் ஒரு இசை போடுவாங்களே போடுற மாப்பிள்ள கொரோனா காலத்தில் நிறைய வேலைக்கு போயிருக்கேன் நல்ல ஒரு வேலை அப்போ இசை இல்லாத இடமே எதுவுமே கிடையாது எல்லா இடத்துலையும் இசை நிறைஞ்சிருக்கு ஒரு சாமி அழைக்கணும்னா அங்கே உடுக்க இசை ஆத்தா அப்போ உடுக்க அது புடுக்க கிழிஞ்சு போச்சு இப்ப பேய ஓட்டணும்னா சில பேர் உருமி வாசிப்பாங்க சில கோடாங்கி வாசிப்பாங்க உருமி உரும்பி இந்த உருமி சேத்தத்துக்கு பேய் ஓடும்னு சொல்லுவாங்க இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு தெரியுமா அது ஒரு சம்பவம் நடந்துச்சு பக்கத்து ஊர் பக்கத்து ஊர்ல ஒரு கேதமாயிருச்சு உடனே அங்க பக்கத்து ஊர்ல கேதமானோன்னு அந்த ஊர்க்காரங்க பூரா இங்க இருக்கக்கூடிய இசை கலைஞர்களை கூப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க இந்த நாதசுரன் தவிழ் உருமி இப்படி வாசிக்கிற ஆளுகளை பூரா கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க எப்பா சரி இந்த மாதிரி 3ஆவது தெருக்காரன் தெரிஞ்சவன் இறந்துட்டாயா வந்து கொஞ்சம் நல்லபடியாக மங்கள வாத்தியம்லாம் வாசித்து நல்லபடியாக அனுப்பணும் எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி காலையில் சொல்லிட்டு ஓராங்க இந்த வாசிக்கிறவங்களை என்ன சொல்கிறாங்க ஒத்தேடி பார்த்தா தானையா நாங்கள் கிளம்பி வந்துடும்ட்டு மத்தியானம்லாம் சாப்பிட்டுட்டு இந்த நாதஸ்வரம் தவிழ் எல்லாத்தையும் கழுத்தில் போட்டுட்டு இவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த உரிமை வாசிக்கிற ஆள் மட்டும் வரல கூப்பிட்றாங்க வாடா பொழுது சாஞ்சிருச்சுன்னா போக முடியாது சீக்கிரமா நம்ம எல்லாரும் போவோம்னு உடனே அந்த ஆள் சரக்கு போட்டுவிட்டு நீங்கள் முன்னாடி போங்க எனக்கு தெரியும் நாளைக்கு காலையில் தானே வாசிக்கணும் நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அவங்கள பூரா அனுப்பி வச்சுட்டு இந்த மனுஷன் ஒரு 7 மணியாக்கில் ஒரு கட்டிங்கை போட்டுட்டு உரிமையை கழுத்தில் மாட்டிட்டு ஒத்தடி பாதையில் நடந்து போயிருக்காரு நடந்து போக காற்று ஒரு மாதிரியா வீச ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் தூரம் பார்த்துருக்காரு வெள்ளையா ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு உருவத்தை பார்த்தேன்னு இவருக்கு பயம் தாங்க முடியல ஆகா ஏதோ ஒன்று வந்துருச்சு ஓலருக்கு இது கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன செய்யணும் உரிமை எடுத்து வாசிச்சா தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உரிமையை கலட்டி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு தனியாக உட்காந்து வாசிக்கிறாரு இவர் வாசிக்க மேற்கொண்டு அதை ஆட ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு மேற்கொண்டு பயம் கொடுத்து போச்சு வாசிக்கிறத நம்ம நிப்பாட்டிட்டோம்னா நம்மளை அடிச்சாலும் அடிச்சு போடும் அதனால நிப்பாட்டவே கூடாது நம்ம வாசிக்கிட்டே இருப்போம்னு சொல்லி வாசிக்கிறப்ப அந்தான்னு 3 மணி ஆச்சு 4 மணி ஆச்சு 5 மணி அப்படி லேசா பொழுது விடிஞ்சிச்சுல அப்பத்தான் கண்ணை முடிச்சு நல்லா வாத்தியா மனுஷன் ஆனது போய் கிடையாது அப்புறம் எவனோ அந்த பக்கம் குளிச்சுட்டு வெள்ளை வெட்டியை துவச்சு காய போட்டு போயிருக்கான் காத்துக்கு அதை ஆடி இருக்கு பேய் தான் ஆடி இருக்குன்னு சொல்லி விடிய உரிமை எடுத்து வச்சிருக்கேன் விசேஷிக்கே போல கிடைச்சல அங்கேயே படுத்துட்டான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நமது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வட்டம் எஸ் புதூர் ஒன்றியம் பழைய நெடுவயல் ஸ்ரீ ஆதனமிழகி ஐயனார் கோவில் சிறப்பு உற்சவத்தை முன்னிட்டு மேற்படி ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலைசிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வானையில் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ் சுடர்
கலைத்தாயினெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் பி தேவேந்திரன் அவர்கள் இவரங்க மேடைகளை வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய காலங்களாலே உங்கள் செவிகளை நீப்பூட்ட செய்ய வந்திருக்கும் இணைசைக்கான இசைக்குயில் தேனிசை செய்யமது வசன பேரரசி உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரைச் சேர்ந்த திருமதி MSK கலைமகள் அவர்கள் இவரங்க மேடைகளை ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை முட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். திவகான செய்யமது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லலுக்கு வீரர் நமது செமினிப்பட்டியைச் சேர்ந்த பாசமிகு அன்பு மாப்பிள்ளை எஸ் ஜெய பார்த்திபன் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இனிசி திலகம் நமது திருப்புவனம் அருகாமல் உள்ள கல்விமடையைச் சேர்ந்த பாசமிகு அன்பு தம்பி KM மணிமாறன் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆர்மணியம் அன்பின்பாடு 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாழா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா எறும்பு அண்டாம தூசுதும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் மாறாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா ஓ அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஆள் காட்டி விரல போடுச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட குடிச்சு நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்த ஆள் காட்டி விரல போடுச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட குடிச்சு நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்த களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு கொண்டு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணல அங்கமே பதறி நிப்ப அம்மா 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 கொஞ்ச நேரம் காணல அங்கமே பதறி நிப்ப காய்ச்ச வந்து நாம் படுத்தா கசாயத்தை குடிக்க வச்ச ஏன் உள்ள கலைக்கருன்னு 8 ஊரும் சொல்லி வச்ச தாழிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்ச உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாழா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா ஆராரிரோ 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 ஆரிராரிரோ நம்மளுக்கு எது ஆனாலும் பரவாயில்ல என் குழந்தை நல்லபடியாக அந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னா நம்மளை சுமந்த ஆத்தா ஒருத்தி தான். அவள் தான் நம்மளுக்கு கண்கண்ட தெய்வம். அப்பாவோ அம்மாவோ இருக்கும் பொழுது அவங்க அருமை தெரியாது. பொதுவாக யாருமே பக்கத்தில் இருந்து அவங்க அருமை தெரியாது. இல்லாத நேரத்தில் தான் அவங்களுடைய அருமைகள் என்னென்னு தெரியும். அப்பா அம்மா இருக்கும் பொழுது அப்பா அம்மாவை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அம்மா கேட்பாங்க புள்ள வேலைக்கு போகிற நேரத்தில் அப்பு பன்னியாரம் தினன்னு ஆசையாக இருக்கடா வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட அம்மா கேட்பாங்க. உடனே மகன்காரன் சொல்லுவேன் அம்மா வேலைக்கு டைம் ஆச்சு நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி புள்ள சொல்லிட்டு போயிடுவேன்.
ஒரு வாரம் கழிச்சு அவங்க அம்மா செத்து போகும். செத்ததுக்கப்புறம் அவங்க அம்மா படத்துக்கு முன்னால் 50 பணியாரத்தை வச்சு படைப்பியா. அம்மா வந்து பணியாரத்தை சாப்பிடுமா, உனக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும்லம்மா, வந்து சாப்பிடுமான்யா. செத்ததுக்கப்புறம் வந்து சாப்பிடுனா எப்படி சாப்பிடும்? இதெல்லாம் நியாயமா? அப்போ இருக்கும்போதே அப்பனுக்கு ஆத்தாளுக்கு வாங்கி கொடுத்து அழகு பார்க்கணும். பெத்த தாய் தப்பனை நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அம்மாவுடைய அன்பு உலகம் மாதிரி, அப்பாவுடைய அன்பு வானம் மாதிரி. வானத்துக்கு எல்லை இருக்கா? அதே மாதிரி அப்பாவுடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. என்ன அப்பாவை பார்க்கும்போது எதிரியை பார்த்த மாதிரியே தெரியும் பிள்ளைகளுக்கு பூரா. எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா முறைச்சிக்கிட்டே தெரியும், முகரைய பாரு அப்படின்னு சொல்லி நம்மளாம் திட்டுவான் அப்பாவை. ஆனால் அப்பாவுடைய அருமை தெரியாது. பிள்ளைங்க தப்பு பண்ணால் அப்பா என்ன செய்வார்? அடிப்பார். சட்டுன்னு அடிப்பார். போல சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் கூட சேராதானே, கெட்ட வாத்தியா பேசுகிறேன், உள்ள போட மத அப்படின்னு சொல்லி அப்பா அடிச்சு போடாப்புல. அடிச்சு போட்டு இவர் வயக்காட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பார். என் பிள்ளைய அடிச்சு விட்டேனே, இந்த கையால் தானே என் பிள்ளைய அடித்தேன், எனக்கே கை எப்படி எரியுது, பிள்ளைக்கு எப்படி வலிச்சிருக்கோம், பிள்ளை துடிச்சிருப்பானே அப்படின்னு சொல்லி வயக்காட்டில் உட்காந்து இவர் அழுதுகிட்டு இருப்பார். ஆனால் இவன் போய் அவங்க அம்மாட்ட சொல்லுவியா, அம்மா அப்பனை சொல்லி வச்சுப்பிடு, அக்காளி உன் புருஷனை சொல்லி வச்சுப்பிடு, அடிச்சு மண்டே உடச்சே விடுவே, அடிச்சு விட்டியா பசங்களை விட்டு தூக்கிடுவேன் பார்த்துக்க அப்படின்வியா. அப்போ தெரியாது அப்பாவுடைய அன்பு. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்வியா, அம்மா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் போய் விட்டுட்டு வருவார். அப்போ தெரியாது அப்பாவுடைய அன்பு. எப்போ தெரியுமா தெரியும் அப்பாவுடைய அன்பு? அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்பாவுடைய அன்பு. அது வரைக்கும் எந்த பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய அன்பு தெரியாது. அதனால் இருக்கும்போது பெத்தவர்களை பொத்தனாப்பு நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு. என்னப்பு நல்லா படித்தாலும் தாய் தப்பனை விட்டுறக்கூடாது. சரிங்களா? வெரி குட். அரங்கமே அதிரும் அளவிற்கு நந்திக்குப்பாக இங்கே மத்தளத்தை இசைத்து உங்களெல்லாம் மொழிக்க காத்து கொண்டிருக்கின்றார் கோடேரி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி, எங்களது அரசுகளும் கண்டெடுத்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மிருதங்க ஜாம்பவான் அன்பு தந்தையார் டிவி ஜெயம் அவர்களுடைய மாணவருமாகிய கல்விமடியைச் சேர்ந்த பாசமிகு அன்பு சகோதரர் VM சேதுராஜன் அவர்கள் இவ்வரங்கமிடைகளை மிருதங்கம் டோலாக்கன் தொப்பின் தபிழா.
நாடகத்துறை, இந்த நாடகம் உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும். நல்லா படித்து பெரிய ஆள வரணும், சரிங்களா? சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களெல்லாம் நானும் பெரிய பெரிய பட்டதாரி தான், பெரிய படிப்பு படித்தேன். ஏனே நீங்களும் படிச்சவர் தானா? வெளியில் தெரியாதுல்ல. என்ன அப்படி படிச்சியே? கோலார் குரூப்ஸ் நம்பர் சார்பாக இந்த பணமாலை அணி எங்களது அன்பு நண்பர்கள் கோலார் குரூப்ஸ் அன்பு சார்பாக பணமாலை வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். போட்டதும் போட்டு ஒரு 500 ரூபா போட்டுக்க கூடாது. சரி, வருதா சரி, எல்லாம் அண்ணன் தம்பிங்க தான். அன்பு நண்பர்களுக்கு நன்றி வணக்கம். சிறந்த முறையில் இங்கே தாளத்தை இசைத்து உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றார் லயவாத்திய வித்தகர் மெல்லிசை மன்னர் கிளாதரியைச் சேர்ந்த பி ராஜேந்திரன் அவர்கள். இவரங்கமடைகளை தாளம் அண்ட் சீனு. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, எல்லாரும் எதிர்பார்க்கறது அதுதான். எல்லாரும் பேரும் சொன்னானே பப்பன்கார பையன், இந்த டான்ஸ்கார பிள்ளை பேரை சொல்லாம இருக்கானே. நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்ல கலட்ட முடியா கூட்டிட்டு வந்திருக்காங்களா? நீயே வர மாட்டியானே? அட்வான்ஸ் வாங்க மாட்டேன். நாட்டிய பியூட்டி புதுகை மாநகரை சேர்ந்த அன்பு சகோதரி வி அனிதா அவர்கள் இவரங்க மேடைகளை டான்ஸ் அண்ட் காமிக்கு. உன்னை கண்டு நான் சொக்கி நிக்கிறேன், கண்ணுக்குள்ளதா கண்ணி வைக்கிறேன், சொல்லாமத்தான் தத்தளிக்கிறேன், ஆளாமத்தான் தள்ளி நிற்கிறேன். பாசமுள்ள பந்தம் இது பாவம்னு சொல்லாது, குருவி கட்டும் கூட்டுக்குள்ள கொண்டு வைக்க கூடாது. புத்தி கட்ட தேசம் ஓடி வச்சு பேசும், ஜாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம். விட்டு வீடு வாசம் வேலை விட்ட வீசம். பாட்டை மாற்றி பாட்டிட்டேன்னா இல்லை, அது ஏன் தெரியுமா? அந்த 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 ஆத்தா உட்காந்துருக்குல்ல, அங்கே கையில் பாப்பா வச்சுக்கிட்டு, இந்த அங்கே பாரு ஒரு பூச்சாண்டி நிற்கிதுவார், இந்த அங்கே பூச்சாண்டி நிற்கிதுவாருன்னு சொல்லி என்னை பூச்சாண்டின்னு சொல்லி காமிச்சு பிள்ளைக்கு ஏதோ ஊட்டி விட்டுருக்கு. அப்படியாச்சும் பயன்படுறீங்களே நீங்க? ஓஹோ, எப்படியோ புள்ள சாப்பிட்டா போதும், அவ்வளோதான். பிள்ளைய சாப்பிட வைத்தாங்க, என்ன வேணாலும் சொல்லுத்தான். ஆமாம், உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றேன் மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவன் எம் சூர்யா பஃபன் காமிக்கு அடைய நான் தான். இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் ஸ்ரீ முருகன் ஆடியோஸ் பழைய நெடுமையில் உரிமையாளர் ஏ முருகன் அவர்கள் ஒளி அமைப்பு. லேட்டாப்போ ஓகே பண்ணாரு, என்ன பண்ணாருன்னு தெரியல, 2 பாட்டு அழகாக அற்புதமாக போட்டார். அந்த காலத்தில் அந்த பெரியவங்களுக்கு தெரியும், மைக் செட்டுக்காரவங்க அந்த கிராம்போன்னு வச்சுருப்பாங்க, பெட்டி மாதிரி இருக்கும், பக்கத்தில் ஜென்ரேட்டர் சாவி மாதிரியே ஒன்று இருக்கும். அதில் பாட்டு நம்ம கேட்கணும்னா பக்கத்தில் அந்த சாவியை கொடுத்து சுற்றணும், குருட்டு 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 குருட்டுன்னு சுத்தனா மட்டும் போதுமா? சாப்பாடு தட்டு மாதிரி ஒரு கேசட் இருக்கும், அந்த கேசட்டை தூக்கி அதில் வைக்கணும். வச்சா மட்டும் போதுமா? அதில் முள் பாயிண்ட் ஒன்று இருக்கும், அதில் கரெக்டாக அந்த கேசட்டில் பாயிண்ட் பார்த்து வைக்கணும். வச்சா தான் பாட்டு வெளியில் அழகாக கேட்கும். எப்படி கேட்கும்? மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும், சாவியை கொடுத்து வேகமா சுத்துறா, பக்கத்தில் உட்காந்துருக்க சாவியை கொடுத்து ஸ்பீடாக சுற்றிடுவேன், கிருட்டு 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 கிருட்டுன்னு பாட்டு ரொம்ப ஸ்பீடாக போயிடும். அப்படி ஓடிடும். இப்போ பாட்டு கேட்க முடியாது. அப்போ அந்த சுற்றுற நேக்கும் முள் பாயிண்ட் வைக்கிற நேக்கும் அது அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ நிறையா மாறி போச்சு. அந்தளவுக்கு நல்ல ஒளி அமைப்பகம். அன்பு நண்பர்களுக்கு நன்றி. உள்ள நான் அரக்கு கலர் டவுசர் ஓட்டிருக்கியா? ஏப்பா மதுரையிலேருந்து நாங்கள் அட்வான்ஸ் பண்ணி இங்கே வந்து உன் டவுசரை வாக்கவா வந்திருக்கேன், பிறந்துக்கிட்டு திறந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். வேணா அதையும் அவுத்து போட்டு கிங்கினி மண்ணின்னு உட்காரு பேசாமல். ஆனால் பூச்சி கடிச்சிச்சுன்னா தடிச்சு போகும், பார்த்துக்கோ. சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவளி அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நன்றி வணக்கம். அடுத்த ஒரு டான்ஸ்கார பாப்பா வர்றதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். என்னடா பப்பன்காரை இவ்வளோ நேரம் பேசுகிறேன் நீங்கள் பார்க்குறீங்களா? உள்ள பொம்பளை பிள்ளை பாவாடை கட்டிக்கிட்டு இருக்கு. உட்காரண்ண தம்பி, வேணாம் அந்த பழக்கம் வேணாம். பொம்பளை பிள்ளை சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். பாப்பா வர்றதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமாங்க? சொல்லியும் போறாப்புல வரனே. சரி போயிட்டு வரட்டும். இதெல்லாம் அவரும் மனிதர் தானே. இதை செய்யாதீங்கன்னு சொன்னோமோ அதைத்தான் நம்ம ஆளுங்க வீம்புக்குன்னு செய்வாங்க. நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயமே அது ஒன்று தான். செவுத்துல எழுதி போட்டிருப்பாங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கு குப்பையை கொட்டாதீர்கள் எழுதி போட்டிருப்பாங்க. அங்கே தான் ஒரு லாரி குப்பையை கொட்டுறது. இங்கு எச்சியை துப்பாதீர்கள், அங்கே தான் நம்ம ஆளுங்க காரி துப்பது பூங்கிறது.
அதே மாதிரி செவுத்துல எழுதி போட்டிருப்பாங்க இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள்னு. அங்கே தான் நம்ம ஆளுங்க வீம்புக்குன்னு சிப்பை திறந்துக்கிட்டு செவுத்துல ஆனாவனா எழுதுறது. ஆனா அவனா இங்கிலீஷ் மீடியா இங்கிலீஷ் மீடியம்னா ஏ பி நீ நிறைய வரைஞ்சிருப்போலே சின்ன வயசுல. இப்போ வரைய முடிய மாட்டேங்குது. அப்ப எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம ஆளுங்க செய்யறாங்க. இது நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நாடகம் நடக்குதுன்னு வைங்களேன், இந்த பெரியவர்களும் பார்ப்பாங்க. மனுஷன் ஆத்திரத்தை அடக்கலாம், மூத்திரத்தை அடக்க முடியாதுண்ணே. பெரியவங்க என்ன செய்வாங்க, டக்குன்னு எந்திரிச்சு அவ்வளோ தூரம் போய் ஒரு டீயை சாப்பிட்டு மூத்திரத்தை பேஞ்சு விட்டு ஒரு தம்ம இம்மை போட்டு வந்து உட்காந்து நாடகத்தை பார்ப்பாங்க. பெரியவங்க அப்படி தான் செய்வாங்க. இந்த சின்ன பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எந்திரிச்சு அவ்வளோ தூரம் போக மாட்டாங்க, சோம்பேறித்தனம். எதுக்கு அவ்வளோ தூரம் போவானே, கொட்டை பின்னாடி இருட்டாத்தானே இருந்துச்சு, பின்னால் போய் நம்ம மூத்திரத்தை பெய்வோம் அப்படின்னு சொல்லி பின்னால் தான் வருவாங்க. அரங்கத்துக்கு பின்னால் மூத்திரம் பெய்ய, பின்னால் மூத்திர சிண்டாவே கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். நான் என்ன சொல்கிறேன், பின்னால் போய் மூத்திரம் பெய்ங்க, நான் வேணான்னு சொல்ல, லவக்குன்னு மண்ணு உறிஞ்சுக்கிறோம். ஆனால் தயவு செய்து யாரும் பேண்டுங்கிட்டு வச்சு போடாதீங்கடா. என்னப்பா மழை வாடைக்கு குப்பு குப்புன்னு வாடை உள்ளே வரும், உட்காந்து வேஷம் போட முடியாது. ஏன்னா ஒரு ஊரில் நான் சித்திரவதை அனுபவிச்சிருக்கேன். என்ன அப்படியே கரூர் பக்கம் நாடகம். நானும் கிளாதிரி தாத்தா இருக்காருல்ல ராஜேந்திரன், நாங்கள் 2 பேரும் அந்த ஊரில் குறிப்பு. நீங்கள் 2 பேர் மட்டும். நாடகம் என்ன நாடகம்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். சரி. அந்த நாடகத்துடைய கதையின் சாரம்சம் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். கார் வச்சு நாங்கள் போயிருக்கோம். அந்த ஊரில் எப்படி திருவிழானா வருஷம் நடத்த மாட்டாங்க. ஒரு வருஷம் கேப்பு விட்டுருவாங்க, அடுத்த வருஷம் நடத்துவாங்க. அந்த ஊரில் அப்படி தான் நடத்துவாங்க. 10 மணிக்கு பப்பு நான் வெளியே வந்துட்டேன். அந்த ஊரில் 10 மணிக்கெல்லாம் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து நாடகத்துடைய சிறப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூட்டம்னாலும் கூட்டம், சரியான கூட்டம் நாடகத்தை பார்க்கறதுக்கு. இந்த ஊர் மாதிரி முன்னாடி இந்த மாதிரி ஒரு 10-15 பசங்க உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா உட்காந்து பார்க்குறாங்க. அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் பௌத்த பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியா அப்படியே நெளிக்கிறியான். நான் அவன் மூஞ்சிய வாக்க, அவன் ஏன் மூஞ்சிய வாக்க. சரி. நான் மேடையில் ஓரமா நின்றுக்கிட்டு இன்னொட்டோங்கிறேன், அவன் கூட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு அப்படின்னா ஆய் வருதுங்கிறியான், சிக்னல் கொடுக்குறியான், திந்திரிச்சு போடும் போடுங்கிறேன். அவன் கூட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு அப்படின்டா. கூட்டம் சரியான கூட்டமா இருக்கு, போறதுக்கு வசதி இல்ல, முனியில நிக்குதுங்கிறியான். வெளியில வந்துடும் லொபக்குன்னு. சரி. அவன் பிள்ளைக்கு என்னமோ சமாளிக்க பாக்குறான், முடியல. கூட்டம் சரியான கூட்டம். கூட்டத்தை தாண்டி அந்த பக்கம் போனதா கம்மா. சரி. கூட்டத்துக்குள்ள இவன் போறதுக்குள்ள லவக்குன்னு பேண்டிட்டான்னு வைங்களேன், இந்த கூட இருக்கிற பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமா டேய், நம்ம ஊர் திருவிழாவுக்கு நீ தானே கூட்டத்துக்குள்ள பேண்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம நக்கல் மசூர் பண்ணாலும் மன்னிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி புள்ள எவ்வளவோ சமாளிக்க பார்த்தா முடியல. சரி. டக்குன்னு யோசனை பண்ணேன், கொட்டை பின்னாடி இருட்டா தானே இருந்துச்சு, பின்னால போய் வெளிக்கு இருந்துட்டு இந்த நாடக கலைஞர்களுக்கு முகத்தை கழுவுறதுக்கு தண்ணி கூட கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, அதை வச்சு குண்டியை கழுவிக்குவான் அப்படின்னு சொல்லி கொட்டைக்கு முன்னாடி போய் பேண்டிருக்காயா, ஒரு கூட பிய வேண்டிருக்காயா. வெளிக்கெல்லாம் இருந்துட்டு காலைக்கு கழுவிட்டு முன்னாடி உட்காந்து நாடகத்தை பாக்குறியா, சிரிச்ச முகத்தோட ஈன்ட்டு. சரி. நான் அவன் முகத்தை பார்த்தனே, ஆகா புள்ள எங்கேயோ போய் சரக்க கொட்டிட்டான் போல இருக்கு, சுகப்பிரசவம் போல அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவன் கொட்டை பின்னாடி தான் பேண்டிருக்காங்கிற விவரம் எனக்கு தெரியாது. அந்த கொடுமையை கேக்குறிய, அன்னைக்கு வந்த டான்ஸ்கார பிள்ளைக்கு சாப்பிட்ட பிராயில் கோழி சேராம அந்த பிள்ளைக்கு வவுத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்பதான் சூரியானை நோட்டீஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் பேசுவாரு. கொட்டைக்கு பின்னாடி இருட்டாத்தான் இருந்துச்சு, அவ்வளவு தூரம் நம்ம மேக்கப் போட்டு போக முடியாது, அதனால பின்னால போய் வெளிக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் சீனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவசரமா தலையெல்லாம் சீவி சடைய பின்னி, அதுக்கு கீழே ஒட்டு மொசரை வேற பின்னி, அதுக்கு கீழே கத்திரிக்காய் குஞ்சமாம்ல, அந்த குஞ்சத்தை கட்டி இவங்க வெளிக்கு இருக்க போக. சரி. உட்காந்து வெளிக்கு இருக்க இந்த குஞ்ச வந்து மண்ணுல புரண்டுகிட்டே கிடந்திருக்கு. இந்த பிள்ளை யோசனை பண்ணது, 450 ரூபா கொடுத்து குஞ்சத்தை வாங்கணும், இப்படி மண்ணுல கிடந்து வீணா போகுதே, இந்த குஞ்சத்தை தூக்கி பின்னாடி ஓடுவோம், முதுகு தாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குஞ்சத்தை தூக்கி பின்னாடி ஓட. ஏற்கனவே பேண்டு வச்சான் பாருங்க ஒரு கூட பீ, அதுல போய் இந்த குஞ்சம் பகமானமா உட்காந்துக்கிருச்சு, தவக்கால உட்கார்ந்த மாதிரி லொபக்குன்னு. இந்த பிள்ளைக்கு தெரியல, இருட்டுலையா, வெளிக்கு இருந்துட்டு காலுகை கழுவிட்டு சீனுக்கு அவசரமா வராகலாம். இந்த டான்ஸ் கரப்புல வந்தா பொதுவா ஒரு சுத்து அப்படி சுத்துன அந்த குஞ்சம் தனியா அந்து பெட்டிக்கார வயல கொஞ்சம், மிருதங்கார வயல கொஞ்சம், ஆண்டோன்கார வயல கொஞ்சம், தாளக்கார வயல கொஞ்சம். அன்னைக்கு நீங்க வரல, தாளக்கார வந்தார், அவர் மட்டும் என்ன வாயை மூந்து பாருங்க லைட்டா வாட வரும். அதனால யாரும் பின்னால பேண்டு கிண்டு வச்சு விடாதீங்க ராஜா, வாய் தாங்க அதுல தங்க. அதனால நம்ம போய் பாப்பா அனுப்பி வைப்போம். ஹலோ ஹலோ
ததகடதகும் தோம் தோம் ததகடதகும் தோம் தோம் ததகடதகும் தோம் தோம் ததகடதகும் தோம் ததும் ததும் தகஜனதும் ததும் 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 தகஜனதும் ததும் 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 உனக்கென்ன மேலே நின்றாள் நந்தலாளா உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாளா உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாடா உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாளா உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா தாய்மொழியில் பிறந்தோம் தமிழ் மொழியில் வளர்ந்தோம் நடிகர் என மலர்ந்தோம் நாடகத்தில் கலந்தோம் ததும் ததும் தகுஜனதும் ததும் 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 தகுஜனதும் ததும் 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 ஆடாத மேடை இல்லை போடாத மீசம் இல்லை ஆடாத மேடை இல்லை போடாத தேசம் இல்லை சிந்தாத கண்ணீர் இல்லை சிரிப்புக்கு பஞ்சம் இல்லை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை உன் கையிழந்த நூலா நீ சொல்லு நந்தலாளா யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு பூவிட முல்லை கண்டு புரியாமல் நின்றேன் இங்கு பால் போல கள்ளும் உண்டு நிறத்தாலே ரெண்டும் உண்டு பால் போல கள்ளும் உண்டு நிறத்தாலே ரெண்டும் உண்டு நான் என்ன கள்ளாப்பாள நீ சொல்லு நந்தலாளா உனக்கென்ன மேலே நின்றாய் நந்தலாளா உனதானை பாடுகிறேன் நான் ரொம்ப நாளா தாய்மொழியில் பிறந்தோம் தமிழ் மொழியில் வளர்ந்தோம் நடிகர் என மலர்ந்தோம் நாடகத்தில் கலந்தோம் ததும் ததும் தகுஜனதும் ததும் 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 தகுஜனதும் ததும் 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 உனக்கென்ன மேலே நின்றாய் நந்தலா